அனைவருக்கும் வணக்கம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை புதிதாக அறிமுகம் செய்துள்ள மணற்கேணி மொபைல் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்து பயன்படுத்துவது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மணற்கேணி மொபைல் அப்ளிகேஷன்ஸை ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் என அனைவரும் பயன்படுத்தும் விதமாக பல்வேறு விதமான வீடியோஸ் இதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பயன்படுத்துவது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரோட சர்ச் பாரில் டிஎன்எஸ்சிடி மணற்கேணி அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் எனேபிளாக இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டோம்னா மேலே வரவேற்புகள், மகிழ்வான கற்றலாக இந்த பயணத்தை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா ஹோம், சிஜி, குவிஸ், நீட், ஜேஇ, கிளாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒவ்வொன்றும் என்ன அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோமில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான கணிதம், அறிவியல், ஆங்கிலம், இன்னும் ஒரு சில வகுப்புகளுக்கு தமிழ் போன்ற பாடங்களுக்கான வீடியோஸ் இதில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸை நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்களுக்கு வகுப்பறையில் காண்பிக்க வேண்டும். ஸோ இப்போ எப்படி அதை பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7th நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 7th நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா 7th இருக்கக்கூடிய மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கான வீடியோஸ் நம்ம பார்த்துக்கலாம். அதில் நான் சயின்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். சயின்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம்னா டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் நான் டேர்ம் 3 செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். டேர்ம் 3 நான் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் டேர்ம் 3 இருக்கக்கூடிய பாடத்திற்கான வீடியோஸ் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 7th 3rd டேர்மில் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாடம் இருக்குது. 6 பாடத்தில் அவங்க 4 பாடத்துக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. 2 பாடத்துக்கு இன்னும் அப்லோட் பண்ணல. 4 மற்றும் 6க்கு அது ஹைட் ஆகிருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணல. அவங்களே கொடுத்துருப்பாங்க வீடியோஸ் ஆர் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒளியியல் அதை கிளிக் பண்ணோம்னா ஒளியியலில் 2 வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த ஒளியியலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒளியினுடைய பண்புகளில் ஒளி எதிரொலித்தல், ஒளியினுடைய பண்புகள், இன்னொன்று கிரகணம் உருவாகுதல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நான் 2வது வீடியோஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அங்கே தெரியக்கூடிய அந்த ப்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ நமக்கு ப்ளே ஆகும். ரெடி டு வாட்ச் டுடே சொல்றாரு. இன்னைக்கு சூரிய கிரகணமா? ஏய், இன்னைக்கு சூரிய கிரகணம் நடக்குதா என்ன? ஆமாப்பா, 5 o'clock நடக்குதான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் ப்ளே ஆகும். ஸோ இந்த வீடியோஸை வகுப்பறையில் ஆசிரியர்கள், மாணவர்கள் காட்டலாம். அல்லது மாணவர்கள் இந்த அப்ளிகேஷன்ஸை வீட்டிலேயே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா மொபைலில் அவங்க வீட்லேயும் பார்த்துக்கலாம். பேரண்ட்டும் பார்த்தீங்கன்னா மாணவர்களை வீட்டில் பார்க்க சொல்லலாம். ஸோ இந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் டவுன்லோடை கிளிக் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் வீடியோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோஸ் டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆன வீடியோஸை நம்ம எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய மை ஃபைல்ஸ் போய்க்கோங்க. மை ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா மணற்கேணின்னு வந்திருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒளியலை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரகணம் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோஸ் ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டாவே போதும். அந்த வீடியோஸை நம்ம மொபைலே இருக்கும். நம்ம எப்போ வேண்டாலும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்ப அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்கில் போய்க்கோங்க. ஸோ பேக் அராவை கிளிக் பண்ணி பேக்கில் போய்க்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வகுப்புக்கும் கணிதம், அறிவியல், ஆங்கிலம், ஒரு சில வகுப்புகளுக்கு தமிழ் பாடத்துக்கான வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம் அல்லது டேரெக்டாகவும் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சிஜி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீட்டுனா என்ன, ஜேஇனா என்ன, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, அது தொடர்பான வீடியோஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நீட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீட் அது அந்த போட்டித் தேர்வு அறிமுகம் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தயாராகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது தொடர்பான வீடியோஸ் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜேஇயை கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது தொடர்பான விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உயர்கல்விக்கான வழிகாட்டிகள் தொடர்பான வீடியோஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குவிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்துக்கான குவிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா 6th வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ டேர்ம் 2-வை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் சயின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேர்ம் 2-வை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா டேர்ம் 2ல் இருந்த பாடங்கள் எல்லாமே வந்துடும் சயின்ஸில் 6th-ல். இப்போ ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா வெப்பம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதில் 169 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருப்பாங்க. இதுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். பின் வருவனவற்றில் எது வரையறுக்கப்பட்ட வடிவத்தை கொண்டுள்ளது? இப்போ ஆன்சர் வந்து திண்மம் ஃபஸ்ட்டு ஒன்று. அப்போ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள், சரியான விடை, நீங்கள் ஒரு புள்ளியை பெற்றுள்ளீர்கள் அப்படின்னு சொல்லி வந்துடும். கீழே தெரியக்கூடிய இந்த ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் கொஸ்டின் போயிடும். பின் வருவனவற்றில் எது சூடுபடுத்தும் போது விரைவாக விரிவடையும்? இதுக்கு ஆன்சர் வந்து அலுமினியம். 2 தான் சரியான ஆன்சர். நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம செலக்ட் பண்ணுவோமே. செலக்ட் பண்ணோம்னா பாருங்கள், உலோகம் என்பதால் இது வேகமாக விரிவடையும். சொல்யூஷன்ஸ் வந்து 2வது தான் சரியான ஒன்று. இது வந்து நம்ம தவறானதை ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த புள்ளியும் பெறவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாடம் முடிச்சதுக்கப்புறம் இந்த குவிஸ் மாணவர்கள் அட்டன் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடம் தொடர்பான மேலும் நிறையா கருத்துக்கள் வந்து தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வழியாக இருக்கும். நெக்ஸ்ட் திரும்ப நீட் ஜேஇ, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது தொடர்பான கொஸ்டின்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பயிற்சிகளுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இதில் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி கிளாட் எக்ஸாம், அது தொடர்பான வீடியோஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக அங்கே பேக் ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிட் கேட்கும். ஸோ எக்ஸிட் கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ எஸ் கொடுத்து இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.